சொல்வதெல்லாம் உண்மை. அம்மா லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ, யாரு? அமுதா பேசுறதா? நீங்க யாருங்க? நான் தண்டராஜ் பேசுறேன். அம்மா எங்க? அம்மா உடம்பு சரியில்லை, அதனால பேச முடியாது. எங்க அம்மா? எங்க இருக்காங்க அம்மா? என்னம்மா பெத்த பையன் பேசணும்னு கேக்குறாரு, பேசக்கூடாது. வீட்டுல கூட பேச முடியாது, பேச முடியலையா உங்களால? நானே பெட்ல வச்சிருந்தேன், பெட்ல வச்சிருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வந்து நான் வச்சிருக்கிறேன். நானு சரி, அது மூக்கெல்லாம் அடைச்சிட்டு பேச முடியலன்னு சொல்லி எப்படி பேசும் அது? பையன் பேச முடியாது. நான் பேசணும்னு சொல்லி கூட போன் கூடாது. சரி, எல்லாமே வேணும். சரி, எல்லாமே பிரச்சனை சொல்லு. நான் உன்கிட்ட பேச தயாரா? நீ அம்மாட்ட கூட. நீ தான் பெரிய ஆளா குடும்பத்துக்கு? ஏன் அம்மாட்ட வந்து நேரடி நீ பேசிக்க வேண்டியதானே? நீ ஏன் போன்ல எப்படி பேசணும்? அது பேசுவோம், உடம்பு சரியில்லை அதுக்கு. நீ போன அவங்ககிட்ட கூட. நீ ஃபர்ஸ்ட் போன்லாம் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்க முடியாது? ஏன் கொடுக்க முடியாது? நீ யாரு கொடுக்க சொல்லுது? நீ யாரு? அது வந்து அது செல்லுக்கு போன் போட்டு கேட்டுங்க. யாரும் நம்பர் தான் வாங்கி போட்டு கேட்டுங்க. என் செல்லுக்கு நீ கொட்டல் நீ ஏன் இருக்க? நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, நான் வச்சுக்கோ. நீ ஒண்ணும் அந்த ரூல்ஸ் கிடையாது. இது ஒன்னும் பாட்டு சொத்து கிடையாது. எங்க அம்மா சுயமா சம்பாதிச்சு சொத்து இது. அப்படியா கண்ணே? வச்சுக்கோ. நீ வந்து இதெல்லாம் கேட்காத. நீ அப்ப நான் யாரு? கேட்கா தெரியுமா? அப்ப நான் யாரு? அது வந்து உங்க அம்மாட்ட வந்து கேட்டுக்கோ. அப்ப நீ ஏன் போனை கொடுக்க வேண்டியதானே? வந்து கேட்டுக்கோ. நீங்க நான் சென்னையில இருக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன். நானு எந்த சென்னையில? எங்க அம்மா உடம்பு சத்தியமா ஒண்ணுமே எங்க அம்மா உடம்பு சரியில்லை. நான் விட்டுட்டு தான் வந்தேன். நான் சென்னையில இருக்கிறேன். நானு. நீ சென்னையில இருக்கியா? இப்பதான் சொன்னேன். இப்பதான் வீட்டுல இருக்க அப்படின்னா வர சொல்லுங்க பையன். இல்ல, நான் சென்னையில தான் இருக்கிறேன். நான் சும்மா தான் சொன்னேன். நான் சென்னையில இருக்கிறேன். அம்மா எல்லாம் இல்ல, அங்க இருக்குது. அமுதா, அமுதா, தன்ராஜோட சிஸ்டரா நீங்க? ஆமாங்க. அது எப்படி வந்து ஒரு பையன் அம்மாட்ட பேசுறத நீங்க மறுக்கலாம்? நீங்க வந்து அம்மா வீட்டுல இருந்துட்டு அதுவும் அந்த பொண்ணை பத்தி எப்படி நீங்க தப்பா பேசலாம்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு எப்படி நீங்க சரியா இருக்கலாம்? ஏன்னா அதெல்லாம் எங்க அம்மாட்ட இருந்து கேட்டுங்க. நீங்க எதா இருந்தாலும் உங்க அம்மாட்ட இருந்து கேட்டுங்க. நீங்க பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க தான் காரணம்னு அவங்க சொல்றாங்கம்மா. நீங்க காரணம் எங்க அம்மாட்ட வந்து கேட்டுங்க. வந்து என்ன அம்மா கிட்ட கேட்பாங்க? நீ ஒண்ணுமே பண்ணலையா? என்ன இப்ப உனக்கு என்ன அம்மாட்ட கேக்குறாங்க? வந்து நேரா கேட்க வேண்டியது. என்ன நேரடி நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கறனா நான் உன்னை கேக்குறேன். இப்ப நான் உன்னை அதிகாரம் பண்ணல. நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றத நான் கேக்குறேன். ஏய்கின்னு வெச்சுக்கோ. அம்மா கிட்ட பேசுனா நீ தான் வந்து அம்மா பாத்துக்க எல்லாம் பண்ணுங்க. அம்மாவை கான்டாக்ட் பண்ணா நீ தான் நம்பர் கொடுக்குற. அம்மா கிட்ட தனியா போன் இருந்தா ஏன் உனக்கு ஏன் பண்றாங்க? மெட்ராஸ்ல தான் இருக்கேன். சென்னையில தான் இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கிற அம்மாட்ட. சரி, நேத்து ஜிடிவில இருந்து உனக்கு கால் பண்ணி சொன்னாங்கல்ல வர சொல்லி. ஆமா. அப்புறம் சென்னையில இருக்கவங்க வர வேண்டியதானே? அது எப்படி வர விஷயம்? எத்தனை பேர் வேற எங்க பாத்துக்கணும்? என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குன்னு தான் அவனை கேக்குறேன். நீ கரெக்டா இருக்கியா? நீ பேசலையா? நீ பேசலையான்னு கேக்குற. யார்கிட்ட பேசணும் சொல்லு. நீ எல்லாத்தையும் பேசிட்டு இருப்ப. நான் போய் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லு. நீ இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க சொல்ல முடியுமா? கூட்டிட்டு தான் வரணும். சேனல் வரைக்கும் வரல, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சேனல் வரைக்கும் வராங்கங்கிறது தெரியல. தைரியமா இருக்கிறவங்க நீ நேர்ல நீ ஒரு தப்பு பண்ணாதவங்க நேரா வர வேண்டியதான கூப்பிட்டதுக்கு. நான் என்னது உனக்கு பயந்துக்கணும் சொல்லு. நான் பயப்பட. ஆமா நீ தப்பே பண்ணல. நீ தான் எல்லாத்தையும் பயப்படுறான் சொல்லு பாக்கலாம். நீ எதுக்கு பயப்படுற? நீ என்ன 10 குடும்பத்துக்கு எடுப்ப? அதான சொல்றேன். என்ன 10 குடும்பத்துக்கு கொல்லி வைப்ப. நீ எதுக்கு பயப்படுற? மரியாதை கேட்டுரும். அங்க பாரு, மரியாதை பேசிக்கோ. நானும் மரியாதை பேசுறேன். மரியாதை பேசிக்கோ. ஏன்னு பேச உனக்கு என்ன இருக்குது? என்ன என்ன பத்தி என் குழந்தைய பத்தி தப்பா பேசுறது? நீ பேசின வகை இடையில தேவிங்கிற பேருக்கு பேச விடுற நீ? எங்க அம்மா உடம்பு சரியில்லை, அவ பேசினாலா இல்லையப்பா? ஒரு நிமிஷம் கேக்குறேன். இதே தேவி தான் வந்து சொன்னா, பக்கத்துல இருந்தா கேட்க சொல்லு. காரியத்துக்கு வந்தானே ஹஸ்பண்ட் திங்ஸ் வாங்க வேணாம்னு சொன்னதுக்கு நீ தான் கொண்டு போய் கொல்லிமலையில போயிட்டு சூனிய வைக்கிறேன்னு சொன்ன வச்சியா மண்ண வாரி விட்டல்ல? சரியா? அவ சொன்னனே இருக்கட்டும். அது எப்படி இருக்கட்டும்? அங்க இருக்கும்போது சொல்லல. நீங்க எங்க இருக்கும்போது சொல்ல முடியும்? எங்க இருக்கும்போது சொல்ல முடியும்? உங்ககிட்ட இங்க 6 மாசம் இருப்பாங்க, அங்க 6 மாசம் இருப்பாங்க. இங்க குடும்பத்தை பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, அங்க வந்து ஒட்டுவாங்க. நான் வந்து உங்கள்ட்ட நேரா வந்து நான் விலகிட்டு இருக்க முடியுமா? என்ன சொல்ல? நான் ட்ரெயின் வருது, நீ முதல்ல போன வயசாமே. ட்ரெயின் வருது, ட்ரெயின்ல எனக்கு கால் கேட்கல. வை நீ முதல்ல. இப்படிங்கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? பேசுற விதமே சரியில்லை. இவங்கள்ட்ட நியாயத்தை என்ன எதிர்பார்க்கணும்? சொன்னதாவே இருக்கட்டுமா? இவங்கள்ட்ட எப்படி நான் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சேனல் வரைக்கும் போற தெரியுது, நேரா வந்து கேட்க தெரியுதுன்னு இப்படியே தான் பண்ணுவா. அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடாது. யாரும் யாரு கூட சேரக்கூடாது, யாரும் யாருகிட்ட பேசக்கூடாது. சொல்வதெல்லாம்